ஒரு அழகான காட்டில் பப்புன்னு ஒரு க்யூட்டான முயல் இருந்துச்சான். ஒரு நாள் தான் வீட்டிலேருந்து தூங்கி எழுந்து வெளியே வந்த உடனே தான் தோட்டத்தில் ஒரு அழகான கேரட் செடி முளைச்சிருக்கிறத பார்த்து பப்புக்கு ஒரே சந்தோஷம். உடனே இந்த சந்தோஷமான விஷயத்த தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும்னு வேகமாக ஓடிட்டுருக்கான். பண்டு என்ன பண்ணுறானோ தெரியலையே, இந்த விஷயத்த முதல்ல அவங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு குட்டி எலி பண்டுவோட வீட்டுக்கு வேகமாக ஓடிச்சான். வீட்டு வாசலில் போயிட்டு பண்டு பண்டு என்ன பண்ணுற, வீட்டை விட்டு கொஞ்சம் வாயேன் அப்படின்னு கூப்பிட்டோன்னே பண்டு வெளியே வரான். ஏன்டா இப்படி அவசரமாக கத்துற, என்ன ஆச்சு? உடனே பப்பு சொல்கிறான், ஏ பண்டு, என் தோட்டத்தில் க்யூட்டாக ஒரு கேரட் செடி முளைச்சிருக்குடா. நான் அதே மாதிரி தோட்டம் போட்டு நிறைய கேரட் வளர்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்ட உடனே பண்டுவும் சூப்பர் ஐடியாடா, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு இருந்த மது அணில் மரத்துலேருந்து இறங்கி வந்து, இந்த சூப்பரான ஐடியாவில் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் இந்த ராணி எங்கே போனா, ஆளையே காணுமே அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்தில் இருந்த பட்டாம்பூச்சி, நானும் வந்துட்டேன், நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நானும் கேட்டேன், சூப்பர் ஐடியாவாக இருக்குது, வாங்க நம்ம எல்லாம் போயிட்டு தோட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் வேகமாக பப்புவோட தோட்டத்துக்கு ஓடுறாங்க. போகும்பொழுது தோட்டத்தில் எப்படி பண்ணுறது, எவ்வளோ கேரட் செடி போடுறது எல்லாத்தையும் பேசிக்கிட்டே ஓடுறாங்க. வர வழியில் ஒரு ஆற்றை கடந்து போகும்போது பப்பு என்ன சொல்கிறான், நம்ம கேரட் தோட்டத்துக்கு இந்த ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோட்டத்துக்கு போயிட்டு மண்ணெல்லாம் சரி பண்ணி கேரட் விதைகளை விதைக்கிறாங்க. கொஞ்ச நாளில் விதையெல்லாம் நல்லா அழகாக முளைச்சிடுது. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பயங்கர இடி மின்னல் மழை, எல்லா செடியும் நாசமாக போச்சு. மறுநாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தா எல்லாருமே ரொம்ப சோகமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ராணி என்ன சொல்கிறா, அழாதீங்க, நாம் மறுபடியும் ட்ரை பண்ணலாம், மறுபடியும் நம்ம கேரட் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விதை போட்டு க்யூட்டாக கேரட் செடி வளர்ந்து தோட்டம் பூரா கேரட் ஆகிடுது. உடனே எல்லா கேரட்டையும் அறுவடை பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டாங்களாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.